அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எக்ஸெல்ல 3வது ஃபார்முலா சேலஞ்ச் நம்ம அட்டெண்ட் பண்ண போறோம். சரியா? நம்ம அதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய computervaathiyaar.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம், கோர்ஸ் செக்ஷனுக்குள்ள போறோம். இந்த கோர்ஸ் செக்ஷனுக்குள்ள பார்த்தோம்னா என்னது, எக்ஸெல் ஃபார்முலா சேலஞ்சஸ். இதுக்குள்ள என்ன பண்றோம், ஸ்டார்ட் சேலஞ்ச் குடுக்குறோம். இங்க பார்த்தோம்னா, இங்க 3வது சேலஞ்ச். ஓகேவா? ஸோ இந்த 3வது சேலஞ்ச கிளிக் பண்றேன். ஸ்டார்ட் சேலஞ்ச் குடுக்குறேன். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம தமிழ் இத பார்த்தோம்னா இங்க சொல்லிருக்காங்க. அனைத்து சேல்ஸ் மற்றும் குவான்டிட்டி மதிப்புகளின் மொத்தத்தையும் கணக்கிட்டு டோட்டல் காலம்ல என்ன பண்ணணும், காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு செல்ல ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க தெரியுமா? இங்க தான் நம்ம என்ன பண்ணணும், ரிசல்ட்ட காமிக்கணும் அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஓகேவா? நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னதுன்னா, எத நம்ம சம் பண்ணணும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, சேல்ஸ் மற்றும் குவான்டிட்டி. அதாவது இந்த சேல்ஸ் மற்றும் குவான்டிட்டி இந்த 2 காலமும் நம்ம என்ன பண்ணணும், சம் பண்ணி ரிசல்ட்ட காமிக்கணும். ஸோ அந்த சம் பண்றதுக்குள்ள ஃபார்முலாவ நம்ம எழுதணும். சரியா? இப்ப நம்ம அதுக்கு என்ன பண்றோம், இந்த செல் இருக்கு தெரியுமா? இத மேல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னவாயிரும், இப்ப இங்க டைப் பண்றதுக்கு அது அலோவ் பண்ணும். சரியா? சரி, இப்ப நம்ம ஃபார்முலா நம்ம டைப் பண்ணுவோமா? ஈக்குவல் டூ என்னது, சம் ஓப்பன் பிராக்கெட் எதுலருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? B2 அதாவது சேல்ஸ் அப்படிங்கிற காலத்துல சேல்ஸ் காலத்துல ஃபர்ஸ்ட் செல்லு B2 தானே? அதுலருந்து குவான்டிட்டி எது? சி காலம் தானே? அதுல லாஸ்ட் வேல்யூ 6 ரோ வரைக்கும். சரியா? உங்களுக்கு டவுட் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ஷோ ஹைலைட்ட குடுத்தீங்கன்னா, அது ஹைலைட் பண்ணி காமிச்சிரும். ஓகேவா? சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம், இங்க B2 கோலன் C6. ஓகேவா? இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், சம் பண்ணி நம்ம ரிசல்ட்ட காமிக்க போறோம். ஸோ இந்த ஃபார்முலா கரெக்ட்டா நம்ம என்ன பண்ணுவோம், சப்மிட் பண்ணி பார்க்குமா? சரி, இப்ப சப்மிட் பண்ணுவோம். ஓகே. ஃபார்முலா கரெக்ட். ஓகேவா? ஸோ நீங்க ஒவ்வொரு வாட்டி நீங்க சேலஞ்ச் கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு என்னவாகும்னா, ஒரு சில பாயிண்ட்ஸ் குடுப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எங்க ஆட் ஆகும்னா, உங்களுடைய லீடர் போர்டு இருக்கு தெரியுமா? இந்த லீடர் போர்ட நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்னவாகும், இங்க பாயிண்ட் தெரியும். நீங்க இன்னைக்கு அது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். நீங்க எத்தன நாள் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்க? நீங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிருக்கீங்க? உங்க ரேங்க் எத்தன இதெல்லாம் காமிக்கும். இது ஆல் டைமு, திஸ் வீக் இந்த வாரத்துல உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? கோர்ஸ் வைஸ் ஒவ்வொரு கோர்ஸா இப்ப ஷார்ட்கட் கீ தனியா இருக்கு. எக்ஸெல் ஃபார்முலா தனியா இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட் தனியா இருக்கு. ஸோ இந்த மாரி என்ன பண்ணலாம், இதுல நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் 2ண்ட் ரேங்க் அப்படினால நான் இப்ப எங்க இருப்பேன்? இங்க இருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்க டேஷ்போர்ட்ல போனீங்கன்னா, டேஷ்போர்ட்ல என்ன இருக்கும்? உங்களுக்கு நீங்க எல்லாமே, அதாவது நீங்க ஒவ்வொரு லெவலா கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு பேட்ஜ் குடுப்பாங்க. நான் இப்போதைக்கு பிகினர் லெவல்ல நான் பேட்ஜ் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதே மாரி என்ன பண்ணேன், நீங்க முடிக்க உங்களுக்கு பேட்ஜ் குடுப்பாங்க. ஓகேவா? நான் இப்போ ஒரு பேட்ஜ் இங்க எக்ஸெல்ல வாங்கியிருக்கேன். அதே மாரி நான் எக்ஸெல் ஃபார்ம்ல ஆல்ரெடி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். ஓகேவா? நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணதால எனக்கு சர்டிஃபிகேட் குடுத்துருக்காங்க. ஓகே, நீங்க கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அந்த சர்டிஃபிகேட்ட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எக்ஸெல் ஃபார்ம்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னா, இந்த வெப்சைட்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஒரு கேம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.